ஹே காய்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு குயிக்கான ஒரு மேக்கப் ஹேக்ஸ் பார்த்துடலாமா? ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டேப் எடுத்து ஐப்ரோஸோட எட்ஜஸில் ஒட்டிட்டு, தென் ஐப்ரோ பேலட்டில் இருக்கிற பிளாக் கலர் ஷேட் எடுத்து ஒரு பிளெண்டர் வச்சு அப்ளை பண்ணிக்கிறாங்க. அப்படி அப்ளை பண்ணால் ரொம்பவே நல்லாவே நம்மளுக்கு அந்த ஐப்ரோ ஷேப் கொடுக்குதுன்னு. சரி, ஓகே, இந்த ஹேக்கை நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நானும் என்கிட்ட இருக்கிற இந்த மாதிரி டேப் எடுத்து ஒட்டிக்கிட்டேன். ஆக்சுவலி இதில் என்னை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, அந்த காலத்துலலாம் வில்லனுங்க இந்த கண்ணை மறைச்சிட்டு வருவாங்களே அந்த மாதிரி இல்லை. சரி, இதோட அவுட்லுக் லாஸ்ட்டாக எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலி நான் நிறைய ஷார்ட்ஸாக தான் போட்டுகிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி ஹேக்ஸ் தான். ஸோ இதை நம்ம ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணி போட்டால் என்ன, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்குமே நம்ம பேசலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இப்படி ஒட்டிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட ஸ்டிக்கரிங் வேலைலாம் முடிஞ்சிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்க போகணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஐஷேடோ பேலட், உடஞ்ச ஐஷேடோ பேலட், ஐப்ரோ பேலட் எடுத்து இந்த மாதிரி ஒரு காட்டன் பேட் வச்சு டிப் பண்ணிவிட்டு, தென் என்னோடய ஐப்ரோஸில் இப்படி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணல, என்னமோ பண்ணுறேன். ஸோ இதை கம்ப்ளீட்டாக நான் அப்படி போட்டுகிட்டே இருக்கேன். ஆக்சுவலி என்னோடய ஐப்ரோஸே பெருசு, நான் வேறு ரொம்ப பெரிய கேப் விட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது டேப் போட்டும் போது. ஸோ எஸ், அண்ட் காய்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ கமராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மெயினாக பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதை நான் இது வரைக்கும் எந்த வீடியோலுமே சொல்லலை. சரி, ஓகே, இப்போ நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இதை எடுத்துகிட்டு ஃபைனல் லுக் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த சண்டான்னு வாங்கல அந்த காலத்தில் சாமி படத்தில், ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது நிஜமாகவே ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஹேக்கு. பிகாஸ் நம்மளோட கண் ரெப்பையில் இல்லை ஐப்ரோவில் எக்ஸ்ட்ராவாக பட்டால் ரொம்பவே வலிக்குது ஆக்சுவலி. ஸோ பாருங்கள், நான் ட்ரை பண்ணப்போ எனக்கு அவுட்லுக் இப்படி தான் வந்தது. ஸோ நம்ம இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாமல் நம்மளே நம்மளோட ஓனாக நம்ம ஐப்ரோஸ்க்கு எவ்வளோ அளவு இருக்குமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீட்டாக பக்காவாக பண்ணிடலாம். ஸோ இந்த ஹேக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபன்னான ஒரு ஹேக்காக இருந்ததே தவிர யூஸ்ஃபுல்லாக இல்லை. சரி, ஓகே காய்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு கண்டென்ட்டில் மீட் பண்ணுறேன். பாய்.